2 வருஷத்துக்கு பால் தரணும். வாயால பசின்னு சொல்ல மாட்டீங்க, பசிச்சா கத்துவீங்க, பவுல் வந்தா கத்துவீங்க, நெருப்பு கடிச்சா கத்துவீங்க. வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது நீங்க ஏன் அழுவுறீங்க. உங்களோட உமாவுக்கு மட்டும் தெரியும் இந்த புள்ள அழுகுறது பசிக்கு, இந்த புள்ள அழுகுறது தூக்கத்துக்கு. பாக்குறேன் தானே, டைமுக்கு பால் தாரா தானே. உங்களுக்கு வாயால கேட்கலுமா நான் பசிக்கு தான் அழுதேன்னு, நீங்க அழ உங்களோட உமா பால் தருவா. தூங்குறது தூங்கிட்டு இருப்போம், நல்லா தூக்கம் போயிட்டு இருக்கீங்க, நீங்க அழுத உடனே எழுப்பி பாலை தந்துருவா. இப்படியே ஒரு 2 வருஷம் என்ன செய்யறா, கஷ்டப்படுறா. கஷ்டப்பட்டுட்டு திருப்பி என்ன செய்வா தெரியுமா? இப்ப நீங்க வளர்ந்துருவீங்க, எந்த புள்ள எப்படி திண்டானோ இப்ப நீங்க உமாக்கு கால் பண்ணி கேளுங்க, உமா யோசிச்சுட்டு இருப்பார். உண்மைதானே? உமா இப்ப யோசிச்சுட்டு இருப்பா இந்த புள்ள திண்டானா. எப்பயாவது கண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு முதல்ல உங்களோட உமா தின்றது? பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தின்றதுக்கு முதல் உமா தின்ற எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? கண்டில்ல. தின்ன இயலாதா அவங்களுக்கு? நான் கேட்கிறேன், உமா மாருக்கு தின்ன இயலாதா? தின்னேலு, தின்ன மாட்டாங்க. வீட்டுல இறைச்சி சும்மா சொல்லுவேன், இறைச்சோ சிக்கன் கோழியோ ஏதோ ஆக்கினு உங்களுக்கு லெக் பீஸை தந்து உங்களுக்கு செஸ்ட தந்து எல்லாம் செஞ்சுட்டு உண்மை என்ன செய்வா? சில நேரம் சதை இல்லாத ஒரு துண்டை தின்பா. பாக்குறேன் தானே, தாய்ப்பாசம். இது எல்லாம் சேர்த்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களோட பெற்றோருக்கு நல்ல பிரகாரம் உங்களோட பெற்றோரை நீங்க கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றார்.